பாஜகவினுடைய ஒரு அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு. ஏன் இது இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது? ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எதிர்க்கட்சிகள், அதிமுக அல்லாத கட்சிகள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, அதிமுக பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. மத்திய அரசு சொல்றதை தான் இவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகள் பிரதமரனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இங்கே அதிமுக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சை சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் நான் போய் அதிமுகவிலே இந்த அணிகள் வந்து இணைப்பே நடைபெற்றது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது எதை காட்டுகிறது? முதல்ல தூத்துக்குடியில் நடந்த அந்த கூட்டத்தில் சீதாராம் யெச்சூரி என்ன பேசினார் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். You have one person telling the story and there will be two people behind who will say Tandana Tana. So, if ADMK is BJP is Tandana Tana. Now in that situation, if the country has to be saved today, if the country has to be saved today, மனோஜ், தற்போது சீதாராம் யெச்சூரி அவர்கள் அந்த பேசின அந்த பேச்சை கேட்டும். இது தொடர்பாக ஆக்சுவலி அவர் சொன்ன கருத்துக்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. தொலைபேசி வாயிலாக அவர் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த கருத்து என்னங்கிறத இப்ப பார்த்துக்கலாம். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாரு. அதை கேட்கறதுக்கு முன்னதாக சீதாராம் யெச்சூரியினுடைய அந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தூத்துக்குடியில் நடந்த இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நான் சொல்லலை, எனக்கு வந்து தகவல்களினுடைய அடிப்படையில் அதிமுக வந்து பாஜகவினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்கிறதோ, கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அதிமுக அப்படிங்கிற ஒரு துணியில் அவர் தன்னுடைய பேச்சு அவருடைய தன்னுடைய கமெண்ட் சொல்லியிருந்தாரு. இது தொடர்பாக அதிமுக தரப்புல என்ன விளக்கம் தரப்படுகிறது, அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் என்ன கருத்தை முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய தொலைபேசி வாயிலான கருத்துக்களை பார்க்கலாம். தூத்துக்குடியில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் மாநில மாநாட்டில் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவின் ஒரு அங்கமாக இருக்கிறது என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது முற்றிலும் நிராகரிக்கப்படக்கூடிய ஒன்று. தொடர்ந்து இது போன்ற ஒரு அவதூறுகளை பல்வேறு சக்திகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது திணித்துக் கொண்டிருக்கின்றன. அதை போலத்தான் திரு சீதாராம் யெச்சூரியும் இப்படி பேசியிருக்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது. மேலும் பிரகாஷ் காரத் அவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் குழம்பி போயிருப்பதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேங்கி போயிருப்பதாகவும் கூட கடந்த முறை தமிழ்நாட்டுக்கு வருகிற போது குறிப்பிட்டார்கள். ஆக இவற்றையெல்லாம் உற்று நோக்குகிற போது ஒன்று தெளிவாகிறது. தொடர்ந்து ஒற்றை சக்தியாக இருந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களாகட்டும். புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக இருக்காது என்கிற சந்தேகம் ஆருடம் எழுப்பினார்கள், பார்த்தார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா என்கிற மகத்தான சக்தியால் அந்த இயக்கம் மீண்டும் வேரூன்றி விடர்ந்தது. புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். ஆனால் தொடர்ந்து ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருகிறது. ஆக இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த இயக்கம் தொடர்ந்து இப்படி பீடுநடை போட்டுக் கொண்டு வருகிறதே என்று அறிந்து பல்வேறு சக்திகள் தொடர்ந்து இது போன்று பாஜகவினுடைய அங்கமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டி கொண்டு வருகிறார்கள். இது முற்றிலும் நிராகரிக்கப்படக்கூடிய ஒன்றாகும், தவறான செய்தியாகும் என்கிற கருத்தை நான் பதிவு செய்கிறேன். சீதாராம் யெச்சூரி வச்சிருக்கிறது எதை காட்டுகிறது அப்படிங்கிறத அதிமுகவினுடைய தரப்பு விளக்கத்தை நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இதை பாஜக எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத சொல்றதுக்காக திரு கேடி ராகவன் இணைந்திருக்கிறாரு. திரு கேடி ராகவன் வணக்கம். சீதாராம் யெச்சூரியினுடைய இந்த ஒரு கருத்தை பாஜக எப்படி பார்க்கிறது? சீதாராம் யெச்சூரி சொன்ன கருத்து என்பது சில ஆண்டுகளாக இங்க தமிழ்நாட்டில் சொல்லி கொண்டு வந்திருக்கிற கருத்து தான். பட் அது உண்மைக்கு மாறான கருத்து. நாங்க முதல்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்தவித உறவும் இல்லை என்பது நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க
சட்டமன்ற தேர்தல் இருக்கும் பொழுதும் சரி, நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு வந்து சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு வந்து இடைத்தேர்தல், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி அந்த இடைத்தேர்தலா இருக்கட்டும், இப்ப சமீபத்தில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலா இருக்கட்டும், எல்லா தேர்தலுமே பாரதிய ஜனதா கட்சி தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் நாங்க களம் காணிருக்கிறோம். பல கட்சிகள் இந்த தேர்தல் எல்லாம் போட்டியே போடல. ஆனா நாங்க வந்து போட்டி போட்டிருக்கிறோம். இது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அப்படிங்கிறது கிடையாது. இது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம்ங்கிற அந்த நட்பு எப்பொழுதுமே எல்லா அரசாங்கத்தோடுமே இருக்கணும்னு நினைக்கிறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கு, மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுக்குமே நல்ல உறவு, இந்த அரசுகளுக்குமே நல்ல உறவு இருக்கணும் தான் நினைக்கிறோம் நாங்க. அதன் அடிப்படையில இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இறுக்கமான உறவு இருந்தால் மாத்திரமே எல்லா அளவுலையுமே வளர்ச்சியை பார்க்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்தை தவிர, இது வந்து அதிமுக பிஜேபி ரிலேஷன்ஷிப்லாம் அப்படிலாம் ஒன்றும் கட்சிகளுக்கு இடையேயான உறவு என்பதெல்லாம் கிடையாது. திரு யெச்சூரி அவர்கள் அந்த ஊழல்களை பற்றி, நிரவ் மோடிகளை பற்றி, அந்த ஊழல் பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நான் இது வந்து இந்த தோற்றம், இந்த ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்ததே காங்கிரஸ் ஆட்சியில தான். இது கூட 2011 தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போதான் நடைபெற்றது. அதனால மன்மோகன் சிங் அரசாங்கத்தினுடைய ஊழல்கள், அவர்கள் எப்படி அரசு தன்னுடைய அதிகாரங்களை எப்படி பயன்படுத்தி ஊழல்களுக்கு வித்திட்டு இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. யூபிஏ அரசாங்கத்துடைய ஊழல்கள் எல்லாம் இப்ப வெளியே கொண்டு வந்து அதை வெளிப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்கிறார். இன்னைக்கு என்பிஏ இந்த அளவுக்கு இருக்குதுன்னா முழுக்க 100% வங்கிகளிலே வாராக்கடன்கள் இருப்பதற்கு காரணம் யூபிஏ அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கம். எந்தவித பத்திரங்களும் இல்லாம, கேரண்டி எல்லாம் இல்லாமையே பலாயிரம் கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய ஆட்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டு துரிதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். பல பேர் இப்ப கூட சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் உண்மைக்கு மாறாக திரு யெச்சூரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யெச்சூரி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலும் சில இயக்கங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பாக திரு கிட்டி ராகவன், இந்த ஒரு உறவு அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் பாஜகவும் இருக்கிறது கிடையாது, கட்சி ரீதியிலாக கிடையாது. இது ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற உறவாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய தரப்பு கருத்தாக திரு கிட்டி ராகவன் முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்துக்கள் நியூஸ் தமிழுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திரு கிட்டி ராகவன். மனோஜ், இதே போல வந்து திரு சீதாராம் யெச்சூரியுடைய கருத்துக்கு, அதாவது டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் தொலைபேசி வாயிலாக அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அதாவது நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், திரு ஓ பன்னீர்செல்வம் எங்க அதிமுகவிலேருந்து பிரியும் போது கட்சியை உடைச்சு ரெட்டலை முடக்கினவர். பிஜேபி சொல்படிதான் நடந்ததா எங்களுக்கு தெரிஞ்சது. அதே திரு ஓ பன்னீர்செல்வம் மோடி சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு வந்து இணைஞ்சேன்றாரு. ஸோ அவங்களுக்குள்ள என்ன உடன்பாடுன்னு சொன்னா, ஒரு வருஷம் நீங்க துணை முதல்வர், அடுத்த வருடம் நீங்கள் முதல்வர் என்ற பேச்சுக்கு உட்பட்டு தான் வந்து சேர்ந்ததா எனக்கு தெரியுது. அது வந்து இப்ப நடக்கலன்றதுமே மோடியை சொல்லி இப்ப எடப்பாடியை பயன்படுத்துறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை, எல்லா கட்சியும் சொல்வது இதுதான், பொதுமக்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். ஸோ பிஜேபி சொல்படிதான் இந்த மைனாரிட்டி அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் விரோதம் இன்னைக்கு பார்க்கிறோம் நாங்கள். கண்டிப்பாக திரு தங்க தமிழ்ச்செல்வன், கடந்த ஆட்சியில் மைனாரிட்டி திமுக அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்ட அதே விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் மைனாரிட்டி அதிமுக ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 7 தமிழுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். சீதாராம் யெச்சூரியினுடைய இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது தொடர்ந்து இவர் மட்டும் சொல்லலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நீண்ட காலமாக ஒரு உறவு இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். இது எதை காட்டுகிறது தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும்? பாரதிய ஜனதா அதிமுக கூட்டு என்கிற விஷயமும், இருவருக்கு இடையிலே ஒரு உறவு நிலவுகிறது என்கிற விஷயமும் தமிழக அரசியலே பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயம்தான். ஆனால் சமீப காலத்தில் குறிப்பாக ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு அதிலே ஒரு மாறுபாடு ஏற்பட்டது. ஏனென்றால் தமிழகத்திலே பாஜக மீதான ஒரு வெறுப்பு இருக்கிறது என்கிற நிலைமையிலே அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பாஜகவுக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். பாஜகவின் முகமாக தமிழகத்திலே அறியப்பட்ட ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அதிமுக தலைவர்களே ஆண்மையற்றவர்கள் என்று கூறி கூட ஒரு கடுமையான சொல்லால் அதை விமர்சித்தார்.
பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்திலே தீவிரவாதிகளின் முகாம்கள் இருக்கின்றன என்றே ஒரு பெரிய குற்றச்சாட்டை கூறினார். இந்த நிலைமையிலே இடதுசாரிகள் அதிமுக பாஜக கூட்டு இருக்கிறது, இருவருக்கும் இடையில் உறவு இருக்கிறது என்கிற ரீதியிலே தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அண்மையிலே தூத்துக்குடியிலும் அதே கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தேசிய அளவிலே இடதுசாரிகளை எப்படி பாதிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோடு உறவு இருக்கின்றவர்களோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது என்கிற வகையிலே தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள். அப்படி என்றால் தேசிய அளவிலே அவர்கள் ஏதேனும் மாற்றை எதிர்பார்க்கிறார்களா? குறிப்பாக தமிழகத்திலே ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்களின் புதிய முகங்கள் அரசியல் அரங்கிலே தென்படும் போது இடதுசாரிகள் அவர்களோடு இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களா? இந்த விஷயத்திலே எனக்கு உண்மையிலேயே ஒரு ஐயம் இருக்கிறது. ஏனென்றால் 96 காலகட்டத்திலே இதே முயற்சியை வைகோ அவர்கள் கமலஹாசனை விட கூட மிகவும் எழுச்சியான வகையிலே அவர் திராவிட அரசியலிலே ஒரு புதிய முகமாக மலர்ந்து வந்தார். தமிழகம் முழுவதும் நடைபயணம் சென்றார். அப்போது இடதுசாரிகள் வைகோவோடு தான் கரம் கோர்த்தார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இடதுசாரிகளுக்கு இயல்பாக புதிய சக்திகளோடு சேருவதிலே ஆர்வமும் உண்டு. அதற்கு ஏற்ற வண்ணம் அவர்களுக்கு இடஒதுக்கீடும் அதிகமாக கிடைக்கும். தொகுதி பங்கீட்டிலே இடஒதுக்கீடும் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்த ஒரு விவகாரத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க முன்வைத்திருக்கிறீங்க. அது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்கள் நியூஸ் 7 தமிழுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷியாம்.